நீங்க குடிக்கிற வாட்டர் blood pH ஓட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை பாருங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலா அந்த pH லிக்விட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஸ்கேல்ல ஒரு pH இருக்கும். இப்போ அசிடிக்னா below 6 pH இருந்தா அசிடிக், 3 to 6 அசிடிக், 6.5 to 7.5 நியூட்ரல், above 8 ல இருந்து 11.5 வரைக்கும் ஆல்கலைன். சோ இந்த pH எல்லாம் இதுல இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம செக் பண்ணோம். இந்த pH நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பிளட்டோட pH வந்து 7.4. அப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட் 7.4 ஓட மேல இருந்தா நம்ம உடம்புக்கு அவ்வளவு சீக்கிரத்துல டிசீஸ் அஃபெக்ட் ஆகாது. சோ நம்ம அதிகமான ஆல்கலைன் ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்தா நம்ம உடம்புக்கு டிசீஸ் வராது. சோ இதெல்லாம் நம்ம ஆல்கலைன் வழியா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு சோர்சஸ் எங்கன்னு தெரியல. அதுக்காக தான் இந்த ஆல்கலைன் வாட்டர் பியூரிஃபையர். நம்ம வாட்டர்லயே ஆல்கலைன் அதிகமா எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல ஆல்கலைனிட்டி அதிகமா உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு டிசீஸ் எதுவும் வராது. ஏன்னா நம்ம 70% ஆஃப் ஃபுட் நம்ம எது கன்சியூம் பண்றோம்னா வாட்டர் தான். ரிமைனிங் 30% தான் நம்ம ஃபுட்டாவும் கன்சியூம் பண்றோம். சோ அந்த 70% ஆஃப் ஃபுட்டை நம்ம ஆல்கலைனிட்டியா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் டிசீஸ் வராது.